இது உங்கள் Graphicgenie. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 minutes வீடியோ பார்க்க போகிறோம். 2 minutesல 2 டிப்ஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ஒரு எடிட் பண்ண போகிறோம்னா, அந்த இமேஜில் பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுவோம், அதாவது பார்டர் லைன் ஆட் பண்ணுவோம். அந்த பார்டர் லைன் நம்ம பர்டிகுலராக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது, சில பேர் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா வந்து ஹோல் இமேஜ் தான் நம்மளால் கொடுக்க முடியும். அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெரிய இமேஜில் ஒருத்தர் ஹைலைட் பண்ணி காட்டணுன்னா அவருக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரோக் கொடுக்கறது, அதாவது பார்டர் லைன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அது முதல் நான் சொல்ல டிப்ஸு. செகண்ட் என்னென்னா, நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்மூத்திங் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கட் பண்ணும்போது அதோட எட்ஜஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி தெரியும். அதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதை நம்ம எப்படி ஸ்மூத் பண்ணுறது, நான் செலெக்ஷன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த 2 டிப்ஸுமே நம்ம செலெக்ஷனை வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் இந்த 2மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு டிப் சொன்னல, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபுல் இமேஜ், கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதனால நம்ம இதுக்கு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். அந்த லேயரில் போய் நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்தா தான் உங்களுக்கு ஃபுல் இமேஜுக்கும் ஸ்ட்ரோக் வருங்க. பாருங்கள், ஃபுல் இமேஜுக்கும் தான் ஸ்ட்ரோக் வரும். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து நம்மளுக்கு அந்த இதை ஹைலைட் பண்ண முடியாது. நான் எஃபெக்ட் ரைட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு எனக்கு இதெல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணி நான் வந்து பண்ணணும், அதெல்லாம் மட்டும் நான் செலக்ட் பண்ணுவேன். இந்த ஃப்ளாகை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் டூப்ளிகேட் லேயரும் பண்ணிக்கலாம். Ctrl+J கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கு முன்னாடி டூப்ளிகேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் பண்ணி முடித்த உடனே செலக்டில் போயிட்டு மாடிஃபைன்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு அந்த பார்டரோட சைஸ் என்ன வேணுமோ, நான் 8 வச்சுருக்கேன், வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறீங்க. பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஒரு பார்டர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த நியூ லேயரில் நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன். ஆல்ட் டெலிட் பண்ணிங்கன்னா ஃபோர்க்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அது ஃபில் ஆகிடும். பாருங்கள், பிளாக் ஃபில் ஆகிடுச்சு. இது எப்படி பாருக்கு, இது நம்ம இதே என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் அதை கட் பண்ணி அது எட்ஜஸ்டில் கரெக்டாக கட் பண்ணிட்டு பண்ணதுக்கு செமையாக லேட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து இந்த டிப்ஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, என்ன கலர்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அது கலர் ஃபில் பண்ணும்போது நியூ லேயரில் கலர் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண முடியுங்க. பாருங்கள், நான் வந்து இந்த நியூ லேயரில் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே இந்த லேயரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண, ஒன்ஸ் நீங்கள் கலர் கொடுத்துட்டிங்கன்னா அதை திரும்பி ரீசெலக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதனால் எப்போவுமே ஒரு இமேஜ் கலர் கொடுக்கும்போது நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ் கலர் கொடுக்கும்போது ஒரு நியூ லேயரில் கலர் பண்ணால் தான் நம்ம அதை கலர் எடிட் பண்ண முடியும். நீங்கள் ஒரே லேயர் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா உங்களால் கலர் பண்ண முடியாது, திருப்பி நம்ம ரீசேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இதை ஒரு மைண்டில் எப்பவுமே வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் டிப் என்ன சொன்னோன்னா, பாருங்கள், இந்த இமேஜ் வச்சு நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். Ctrl+J கொடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், பேக்ரவுண்ட் லேயர் இது பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் வச்சு கற்று பண்ண ஈஸியாக தான் உங்களுக்கு கிடைக்கிது, ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ வந்து சில ஒருத்தவங்க நீங்கள் கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் வரும். எப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் நானே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது சரியாக
இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்ததை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இடத்துல இது மாதிரி பாருங்கள் இதை மாதிரி வருதுல்ல, அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்ப வந்து ரீசெலக்ட் அந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கே அது மாதிரிலாம் வருதோ. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் அதிலே போய் செலக்டில் போய்ட்டு மாடிஃபையில் போய்ட்டு ஸ்மூத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும் 6 அது மாதிரி காட்டும். நீங்கள் 6 கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸ்மூத்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த செலெக்ஷன்ஸில் கொஞ்சம் லைட்டாக அந்த எங்கே டேமேஜ் இருக்கோ டேமேஜ் இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் செலெக்ஷன் உள்ளே போயிடும் லைட்டாக, அவ்வளோதான், ஸ்மூத் ஆகிடும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்மக்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்குது, வர வீடியோஸில் அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லேர்ன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.